இது என்னடா புது கதையாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை திவ்யாவும் பிரஜனும் போடுறாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா 2 பேருமே நல்ல கைதேர்ந்த ஆக்டர்ஸ் தான். பிரஜன் வந்துட்டு திவ்யா கிட்ட சொல்கிறாரு, உன்னை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் சவாரி செஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திவ்யா வந்து சொல்கிறாங்க, அவ்வளோதானே, உனக்கு நாடு தானே முக்கியம், நாடு நாட்டு மக்கள்னு எப்போவுமே அப்படி தானே இருப்பேன், என்னை பற்றி நீ என்னைக்கு கவலைப்பட்டிருக்க, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே பிரஜன் வந்து சொல்கிறாரு, இல்லை உன் முகத்தை பார்க்கணுன்னு ஆசையோடு ஓடி வந்திருக்கேன், இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து திருப்பி கெஞ்சுறாரு. அப்போ வந்து திவ்யா சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம், உன் கண்ணை பார்த்து நான் பேச மாட்டேன், உன் கண்ணை பார்த்து பேசினா நான் மயங்கிடுவேன், நீ என்னை மயக்கிடுவேன், அதனால நான் கண்ணை பார்த்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. பிரஜன் வந்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை இப்படி பிடிக்க போகிறாரு. இப்போ திவ்யா வந்து தட்டி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிட்டு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்போ இவங்க இந்த ஸ்கிட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து என்னென்னா, அங்கேருந்து சாண்ட்ரா கூப்பிடுவாங்க. அப்போ திவ்யா சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் பொறுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரஜன் கிட்ட சொல்லுவாங்க. சொல்லிடலாம், இப்போ பிரஜன் சொல்லிடலாம், வீட்டில் போய் யார் அடி வாங்குறது, திவ்யாவை வாங்குவாங்க. உடனே பிரஜன் இல்லைன்னு சொல்லிவிட்டு திவ்யாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாண்ட்ரா கூட போகிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உடனே சாண்ட்ரா வந்து கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க, நீ வந்து கானா ராஜ்யம், நான் வந்து ஏன்னா நடிப்பு ராஜ்யம், அதனால நீ என்கிட்ட என்ன பேசினாலும் நீ பாட்டாகவே பாடணும், நான் உன்கிட்ட என்ன பேசினாலும் நான் ஆக்ஷனாகவே பண்ணுவேன், அதான் நம்மளோட ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அது ஒரு நல்ல ஐடியா தான். இவங்க வந்து நடிப்பு ராஜ்யம்னால எல்லாத்தையும் ஆக்ஷனில் சொல்ல போகிறாங்க போல இருக்குது, அவங்க வந்து கானா ராஜ்யம்னால எல்லாத்தையுமே பாட்டில் சொல்ல போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் பிரஜன் இங்கே வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க. பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி திவ்யா பிரஜன் 2 பேருமே பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அப்புறம் திவ்யா வந்து கமர்தீன் கிட்ட பேசுகிறதுக்கும் வேறு ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க போல இருக்குது. அவருக்கு கமர்தீன் முழிக்கிறாரு, அவருக்கு ஒன்றுமே புரியல. அது வந்து ஏன்னா அவருக்கு காதல் கிடையாதுல்ல, ஸோ அதை வச்சு ஏதோ ஒரு ஸ்கிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.